வணக்கம் நேர்களே, லிட்டில் சிங்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் அக்னி சட்டி எடுக்கிறதுக்காக தயாராக இருக்காங்க. எங்கள் வீதியில் சந்தன மாரியம்மன் திருக்கோவிலில் அக்னி சட்டி எடுப்பதற்காக எல்லா பக்தர்களுமே தயாராக இருக்காங்க. பாருங்கள், இது அந்த கோயிலுக்கு வளர்த்துருக்காங்க. அப்புறம் மாலை செலுத்த போகிறாங்க. இந்த முளைப்பாரியை அக்னி சட்டி வளர்க்குற அன்னைக்கு இதை கரைக்க மாட்டாங்க. அக்னி சட்டி எடுத்து 3ஆவது நாளன்று இதை ஆற்றுல போய் கரைச்சிட்டு வருவாங்க. இது பூமாரியம்மன் திருக்கோவிலில் அக்னி சட்டியை வாழவந்தம்மன் கோவிலில் இருந்து வளர்த்து கொண்டு வராங்க. அந்த காட்சி தான் இது. இதோ நாங்களும் அக்னி சட்டி வளர்ப்பதற்காக வாழவந்தம்மன் கோயிலுக்கு உற்சாகமாக எல்லாருமே சிறியவர்களில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஆடிக்கிட்டே உற்சாகமாக அக்னி சட்டியை வளர்க்க போகிறோங்க. நீங்களும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதாங்க 51 அக்னி சட்டிக்கு நாங்களே தயார் செஞ்ச பருத்தி விதையை வெள்ளை துணி வாங்கி அதில் மூட்டையாக கட்டி பந்தம் ரெடி பண்ணியிருக்கோங்க. இதுதாங்க அந்த 51 அக்னி சட்டிக்கு நம்ம வைக்கணும். எல்லாருமே தயாராக இருக்காங்க. பாருங்கள், இது அக்னி சட்டியை வளர்க்குறதுக்காக வாழவந்தம்மன் முன்னாடி வளர்க்குறதுக்காக உட்காந்துருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. அக்னி சட்டி ஏந்துறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதோ என்னுடைய அப்பாவும் 51 அக்னி சட்டி எடுக்கிறதுக்காக கம்பி தான் அதோடைய கம்பி அதோட தயாராக நிற்கிறாரு. இன்னும் சற்று நேரத்தில் அக்னி சட்டி எடுக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. இது என்னோட அண்ணன். தனக்கு குழந்தை வரம் வேண்டும் என்பதற்காக சந்தன மாரியம்மன் திருக்கோவிலில் தொட்டி கட்டி நான் அக்னி சட்டி ஏந்தி உனக்கு வளர்த்து கொண்டு வரேன் தாயே அப்படின்னு சொல்லி நேர்த்திக்கடன் வச்சுக்கிட்டாங்க. அதனால் தொட்டி வெட்டி கட்டி தயாராகிட்டாங்க.
51 குட்டி குட்டியாக அக்னி சட்டி எடுத்து அந்த ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வச்சு கொஞ்சோண்டு உம்மி அப்புறம் அந்த பந்தம் வச்சு பற்ற வச்சிட்டாங்க. பாருங்கள், அந்த காட்சி தான் இது. எவ்வளோ அழகாக அம்சமாக உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு அருளோட உட்காந்துருக்காங்க. பாருங்கள். அக்னி சட்டியை வளர்த்தாச்சுங்க. இனி இங்கே இருந்து சந்தன மாரியம்மன் கோயிலுக்கு செலுத்த போகிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.